சாம்சங் மொபைல்ல எப்படி வந்து டூயல் மெசேஞ்சர் ஆப்ஷனை வந்து ஆன் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைல்டா இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம வந்து ஆன் பண்றதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ எக்ஸாம்பிள் உங்களோட போன்ல ஒரு வாட்ஸ்அப் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்றீங்க. இப்போ இன்னொரு வாட்ஸ்அப் நீங்க வந்து யூஸ் பண்ணணும், இன்னொரு வாட்ஸ்அப் நம்பர் போட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த டூயல் மெசேஞ்சர் ஆப்ஷனை எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு க்ளோனா இன்னொரு வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா உங்களோட போன்ல கிரியேட் ஆகும். அதுல நீங்க இன்னொரு நம்பர் போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட போன்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்க ஆப்ஸ்ல எந்தெந்த ஆப்ஸ் எல்லாம் வந்து டூயல் மெசேஞ்சர்ல வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்குதோ ஸோ அதெல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க வந்து க்ளோனா ஒரு ஆப்பா கிரியேட் பண்ணி நீங்க வந்து யூஸ் பண்ண முடியும். ரெண்டாவதா அந்த ஆப் வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல அந்த ஆப்ஷனை பத்தி தான் டீடைலா வந்து பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். செட்டிங்ஸ் ஆப் வந்து ஓபன் பண்ணிடுங்க. மேல பாத்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ் இருக்கும். அதுல வந்து டூயல் மெசேஞ்சர் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு டூயல் மெசேஞ்சர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே டூயல் மெசேஞ்சருக்கு என்னென்ன ஆப்ஸ் எல்லாம் வந்து உங்களோட ஃபோனில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்றது வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. மெயின்லி பார்த்தீங்கன்னா இதில் வந்து வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலகிராம், ஸ்னாப்சாட் இந்த மாதிரி ஆப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போது இதில் எந்த ஆப்பை வந்து நீங்கள் இன்னொரு ஆப்பை வந்து கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த ஆப் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த எனபிள் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுமே இன்ஸ்டால் ஆப்ஷன் இருக்கும். இன்ஸ்டால் அப்படிங்கிறத நீங்க வந்து கொடுத்ததுமே பாத்தீங்கன்னா ஸோ உங்களோட போன்ல பாத்தீங்கன்னா வந்து இப்போ ரெண்டு ஆப்பா வந்துடும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் நீங்க வாட்ஸ்அப் வந்து டூயல் மெசேஞ்சர்ல எனபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட போன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு வாட்ஸ்அப் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் பொறுத்தவரைக்கு உங்களோட பிளே ஸ்டோர்ல நீங்க இன்ஸ்டால் பண்ண வாட்ஸ்அப், ரெண்டாவது பாத்தீங்கன்னா இப்போ நீங்க வந்து டூயல் மெசேஞ்சர்ல கிரியேட் பண்ண அந்த ஒரு வாட்ஸ்அப் இருக்கும். ஸோ அதை நீங்க கிளிக் பண்ணி இன்னொரு நம்பர் போட்டு கூட நீங்க லாகின் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டூயல் மெசேஞ்சர்ல என்ன மாதிரி ஆப்ஸ் எல்லாம் வந்து லிஸ்ட் அவுட் ஆகுதோ ஸோ அந்த ஆப்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் க்ளோனா இன்னொன்னா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ரெண்டாவதாக அந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்ஸ் இதில் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இதை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டேரெக்டாக அந்த செட்டிங்ஸ் வந்து போயிட்டு நீங்கள் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து ஆனில் வந்துருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து அன்இன்ஸ்டால் வந்து கேட்கும். அன்இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுத்ததுமே அந்த டூயல் மெசேஞ்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கே உங்களோட ஃபோனில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறப்ப அந்த க்ளோன் ஆப்பும் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து டெலிட் ஆயிடும். மொபைல் போன்ல வரக்கூடிய ஸ்டோரேஜ் ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பத்தி டீடைலா இந்த வீடியோல தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன். வேற என்ன கண்டென்ட் நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை பத்தியும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதற்கான வீடியோஸ்மே சீக்கிரமாவே நம்மளோட சேனல்ல வரும்.